நம்ம லிமிட் சேஞ்சிங் வந்து பண்ணுறது பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ டி ஈக்குவல் டு என்ன எடுப்பீங்க, ரூட் எக்ஸ்னு எடுப்பீங்க. இப்போ டிடி பை டிஎக்ஸ் என்ன கிடைக்கும், 1/2 ரூட் எக்ஸ் கிடைக்கும். அப்போ டிடி ஈக்குவல் டு என்னது, 1/2 ரூட் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இந்த 1/2 இங்கே வந்து என்ன கிடைக்கும், 2dt ஈக்குவல் டு 1/root x இன்டு dx கிடைக்கும். கரெக்டுங்களா. இப்போ இந்த ரூட் எக்ஸ் பதிலாக டி, இந்த 1/root x பதிலாக 2dt வரும். சரி, இப்போ எக்ஸுக்கு இருக்கிற லிமிட்டை வந்து டிக்கு மாற்றணும். கரெக்டுங்களா. எக்ஸோட லிமிட் எதுக்கு மாற்றணும், டிக்கு மாற்றணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 0. அப்போ √0 என்னது, √0 0 தான். ஸோ அடுத்தது என்ன இருக்குது, எக்ஸோட வேல்யூ π²/4. அப்போ √π²/4 என்ன கிடைக்கும், π² பை, 4 2. அவ்வளோதான். அப்சர்வ் பண்ணிட்டியா, லிமிட் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ லிமிட் பண்ணிட்டீங்களா, இப்போ ஐ கண்டுபிடிக்கிறது ஐன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஐயோட வேல்யூ என்ன கிடைக்கும், ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 என்ன கிடைக்கும், சைன் ரூட் டியோட வேல்யூ டி, அது எல்லாமே சேர்ந்து 2tdன்னு வரும். கரெக்டுங்களா. அப்போ 2 கான்ஸ்டன்ட், சைன் டியோட வேல்யூ என்னது, மைனஸ் காஸ் டி 0 to π/2. அப்போ என்ன நடக்குது சொல்கிறாங்க, மைனஸ் வெளியே எடுத்துக்கோங்க. காஸ் π/2ஓட வேல்யூ 0, மைனஸ் காஸ் 0ஓட வேல்யூ 1. அப்போ -1 2. நம்மளோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 2. ஸோ எந்த கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தாங்க சார்? கொஸ்டின் பேப்பர் சம்மா என்னன்னு கேட்டேன். ஆமாம் சார். நம்ம அனுப்புனதா? ஆமாம் சார். அவ்வளோதான், கொஞ்சம் சிம்பிளில் வந்துடும், பெருசாலாம் அங்கே இருக்காது. நம்ம சப்ஸ்டியூஷன் இருக்குது, அந்த லிமிட் சேஞ்ச் பண்ண வேணும். வித்தவுட் லிமிட்டாக இருந்தால்